சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அப்படிங்கிறத கடந்த சில மாதங்களாகவே நிறைய வழக்குகள்ல நீதிமன்றங்கள் வழங்கி இருந்தது மிகவும் பேசு பொருளா மாறி இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ மிகவும் வரவேற்கத்தக்க வகையில மக்கள் கொண்டாடக்கூடிய இருவேறு தீர்ப்புகளை இரண்டு வேறு நீதிமன்றங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான தீர்ப்புகள் அது, மக்கள் ஏன் அதை கொண்டாடுகிறார்கள், இந்த தீர்ப்புகளினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்தால கடந்த மே 5ஆம் தேதி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு வழங்கின தீர்ப்பு அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கதா இருக்கு. நாடு முழுக்கவே பேசு பொருளா மாறி இருக்கு. சரி, என்ன தீர்ப்பு அது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வழக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வழக்கு இது. அதாவது ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்துல நடந்து முடிஞ்சு அந்த பெண் கொடுத்த சாட்சியின் ஆதாரமாக 3 நபர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி 4வதா ஒரு நபர் சிறையில அடைக்கப்படுறார். அவர் மீது முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஃப்ஐஆர்ல அந்த பெண் 3 தான் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருந்தார்கள் அப்படின்னு அந்த 3 அடையாளம் காட்டியதன் அடிப்படையில 3 மீது மட்டுமே வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதன் பிறகு விசாரணையில தான் இவர்களுக்கு உடந்தையாக 4வதாக ஒரு நபர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்து அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுது. மற்ற 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே தண்டனையை 4வதா உதவி செய்த நபருக்கும் கீழமை நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த தீர்ப்பை எதிர்த்து தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல அந்த 4வது நபர் வழக்கு தொடர்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தான் கடந்த மே 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த குற்றத்துல யார் யார் ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்க அனைவருக்குமே தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமில்ல, இவர்களுக்கு யாரும் உதவி செய்திருந்தால் அவர்களுக்கும் அதே போன்ற தண்டனை தான் வழங்க வேண்டும். நான் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை, அதனால எனக்கு இந்த வழக்கிலிருந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னோ அல்லது இந்த வழக்கிலிருந்து தான் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னோ சம்பந்தப்பட்ட நபரால மேல்முறையீடு செய்ய முடியாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தங்களுடைய தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் பட்சத்துல அந்த பெண்ணை அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியவர்களோடு சேர்த்து அவர்களுக்கு அந்த குற்றத்திற்கு உதவி செய்தவருக்கும் அதே போன்ற மனநிலை தான் இருக்கும். அதனால அவரும் மற்ற நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனை தான் அவருக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பையும் வழங்கி இருக்காங்க. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யலை அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த குற்றம் நடக்கும் போது உடனிருந்து மற்ற உதவிகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத கணக்கில் கொள்ளாம இருக்க முடியாது. அவருக்கும் அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்னாதான் இருந்திருக்கு. இந்த பெண் துன்புறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆழ்மனத்திலையும் இருந்திருக்கு. அதனால்தான் அவர் உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிற காரணமே போதுமானதா இருக்கு. யார் அந்த குற்றச்செயல்ல ஈடுபட்டாங்களோ அவர்களோட சேர்த்து அவர்கள் என்ன மாதிரியான தண்டனைக்கு ஆளாக்கப்படுறாங்களோ அதே தண்டனையை இவர்களுக்கும் வழங்குறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதுமானதா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 2வதா பார்க்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெண் நோ அப்படின்னு சொன்னா அது நோ தான். என்ன வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண்மணி ஒருத்தவங்க 3 பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து என்ன வாதிடப்படுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க, அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 3 நபர்களில் ஒருவரோட இவங்க உடல் உறவுல ஈடுபட்டிருந்தாங்க. அதனால இந்த பெண் ஒழுக்க ரீதியாக நல்ல பெண் கிடையாது. அதனால குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்க கூடாது. இவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. இந்த பெண் இப்படி இருந்த காரணத்தினால்தான் இந்த 3வரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. இதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பிலிருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த பெண் உடலுறவு கொண்ட அந்த நபரோட நல்ல பழக்கம் இருந்ததாகவும் இருவரும் காதலிச்சிட்டு வந்ததாகவும் விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இருதரப்பு வாதத்தையும் எடுத்துக்கிட்ட நீதிபதிகள் தீர்ப்பு அப்படிங்கறத வழங்கி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுடைய செயல் அப்படிங்கிறது மிகவும் தவறான செயல்.
ஒரு பெண் இதற்கு முன்பு ஒரு ஆணோடு உடல் உறவுல இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தாலேயே அவங்கள நீங்க ஒழுக்க கேடானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில ஒரு பெண்ணை நீங்க பாலியல் வன்கொடுமை செய்ய முடியாது, அது குற்றம், அதற்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல ஒருவரோட அந்த பெண் உடல் உறவுல இருந்திருந்தாலுமே அவர்கள் நோ சொல்லும் அந்த ஒரு நொடியில இந்த பெண்ணை உடலுறவுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய தப்பு. அப்படி இருக்கும்போது கூட்டு பாலியல் வன்கொடுமை தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு துன்புறுத்தலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த 2 தீர்ப்புகளும் தான் இப்போதைக்கு பேசுபொருளாயிட்டு இருக்கு. இந்த தீர்ப்புகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.